எதுக்காக எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்க இடி? நீங்கள் நினைப்பீங்க இடி நிறைய நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே இவ்வளோ கொள்ளைன்னு. அதுதான் சட்டத்தில் ஒரு சிக்கல். இவங்க மேலே ஏதாச்சும் ஒரு எஃப்ஐஆர் போட்டால் தான் இடி உள்ளே வர முடியும். அதுக்காகத்தான் அவங்க போட்டு ஆதாரங்களை கொடுக்குறாங்க. இப்போ ரெண்டாவது இது போட்டாங்களே, ரெண்டாவது கடிதம் எழுதியிருக்காங்களே, அதில் என்ன போட்டுருக்காங்கன்னா 200 சில்லற பக்கத்தில் வாட்ஸ்அப்பில் இவங்க வந்து ரெண்டு பேர்த்துக்குள்ளே லஞ்ச பண பரிமாற்றம் வாட்ஸ்அப்பில் பண்ணின மெசேஜை பூரா அப்படியே ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. இதில் இவங்க எல்லாம் திமுக அமைச்சர்கள் திமுக காரங்கள்லாம் லஞ்சத்தில் தப்பிக்கணும்னு ஃபோனில் பேச மாட்டாங்க. வாட்ஸ்அப் கால் அவங்க நினச்சிருக்காங்க, வாட்ஸ்அப் கால் அது வெளிநாட்டு கம்பெனி, அதில் பேசினா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு இங்கேருந்து லஞ்ச விஷயமா இருந்தாடே வாட்ஸ்அப் கால் தவா லோக்கல் காலில் வராதன். அவன் இங்கே பெகாசிஸ் சாஃப்ட்வேர் இஸ்ரேல்கிட்டேருந்து 4-5 கோடிக்கு இடி இன்கம் டேக்ஸ் எல்லாம் எப்போவோ வாங்கி வச்சுட்டாங்க. உங்கள் கதை பூரா அங்கே முடிஞ்சு போச்சு. விவிஐபி ஃபோன் கான்வர்சேஷன் அத்தனையும் இப்போது இடியிடம் இருக்கிறது. முதலமைச்சர் இது, துணை முதலமைச்சர் இது, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர், மற்றவங்க எல்லாருடைய கான்வர்சேஷனும் வாட்ஸ்அப் காலில் இருந்து அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க இடி. சந்தர்ப்பத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் நெருங்க ஒவ்வொரு ஆயுதமாக வெளியில் வரும். அவங்க பேசினதை நேரு மற்றவங்ககிட்ட பேசினது, அவருடைய பிஏ இவங்க பேசினது அத்தனை ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டிங் கான்வர்சேஷன் அனுப்பி வச்சுட்டாங்க. எதுக்கு? டிஜிபிக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைங்க, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் டிஜிபி நம்ம காவல்துறைக்கும் சொல்கிறேன், ஜெயிலுக்கு போயிடுவீங்க. ஒரு நாட்டில் ஒரு மத்திய அரசாங்கத்தின் நிறுவனம் இவ்வளவு ஆதாரங்களுடன் வந்து எஃப்ஐஆர் போடுங்கன்னு நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா இவங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக போகிறாங்க, ஹைகோர்ட்டுக்கு போய். அடுத்தது சொல்கிறேன், அடுத்து ஈடு என்ன பண்ண போகிறாங்கன்னா 482 சிஆர்பிசின்னு இருக்குது. அந்த 482 சிஆர்பிசியில் இவர் மீது வழக்கு பதிவு செய்யணும், இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குன்னு போடுவாங்க. அப்போ ஹைகோர்ட் வந்து உடனே வழக்கு பதிவு செய்யுங்கம்பாங்க. வழக்கு பதிவு செஞ்சு நீங்கள் எஃப்ஐஆர் போட்டோன்னே இடி வந்து உள்ளே வந்து நேருவை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ தானே ஈடிக்கு இது இருக்குது. இவ்வளோ ஆதாரம் இருக்க தப்பவே முடியாத வாங்கின லஞ்சத்துக்கு இவ்வளவு ஆதாரம் இருக்கிறது. அதனால தான் அவங்க அடுத்த ஸ்டெப்பு இப்படி தான் போவாங்க. ஆக அடுத்த ஊழல் வெளியில் வந்து விட்டது. இன்னும் வெயிட் பண்ணுங்கள், முக்கியமான ஊழல்லாம் வெளியில் வரும்.